ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்தாரு. இந்த பிப்ரவரி மாதம் கூட ஒரு வசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக அந்த வாசலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விழிச்சிருந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நித்தம் விழிச்சிருக்கணும், டெய்லி விழித்திருக்கணும். அது மாத்திரமல்ல, என் கதவு நிலையருகே கொஞ்சம் காத்திருக்கணும். திறந்து கொடுத்துட்டாரு, ஆனாலும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். எதில் காத்திருக்கணும்? ஜபத்தில் காத்திருக்கணும். கொஞ்சம் நேரம் ஜபத்தில் காத்திருந்து அதே நேரத்தில் எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியம். அப்போ ஆண்டவர் ஒரு சத்தம் கேட்கும். ஆண்டவர் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு செவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் செவிகளிலே, நம்ம செவிகளில் அவர் சத்தம் வரும். அதனால தான் எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் அவன் பாக்கியமாக இருப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளே சென்று அந்த கதவுக்குள்ளே உள்ளே நுழைந்து அந்த வாசல் படிக்குள்ளே என்னென்னலாம் அந்த வாசலில் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சுதந்திரிக்க கர்த்தர் இந்த மாதம் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்ம காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ.